ஹலோ வெல்கம் டு அசரி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாகோசா எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியில் ஒரு 39,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்கூட்டர் என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகும், சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அந்த ஸ்கூட்டர் என்ன மாதிரி மோட்டார் இருக்குது, என்ன மாதிரி பேட்டரி இருக்குது, அந்த ஸ்கூட்டர் வேறு என்னென்ன புதுசாக இருக்குது, ஸோ அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ, இல்லை ஆல்ரெடி பார்த்து இருந்திருப்பீங்க, சப்ஸ்கிரைப் மறந்துருப்பீங்க, இல்லை இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே இருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளை காட்டுக்கு வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சுன்னா இதே மாதிரி எப்போலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக வீடியோ பண்ணி பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஸ்கூட்டரோட லுக்கும் சரி, டிசைனும் சரி, பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பட் ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும். அதாவது சிங்கிள் சார்ஜில் 55 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைலேஜ் நல்லா பெட்டராக தான் இருக்கும். ஸோ லோக்கல்லே நீங்கள் ரெகுலர் ஒர்க்குக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. அடுத்து பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் லீட் ஆசிட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜை பொறுத்த வரைக்கும் நார்மல் சார்ஜ் தான். அதாவது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஸ்டேஷனில் நீங்கள் சார்ஜ் போடுறனாலும் போடலாம், இல்லை வீட்டில் போட்டுக்கிறனாலும் போட்டலாம். அந்தளவுக்கு வந்து பெட்டராக சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் 2 பேட்டரியிலும் போகிற மாதிரியே கிடையாது. சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மோட்டார்னு பார்க்கும்போது 250 வாட்ஸ் BLDC மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப் வந்து ஹப் மோட்டார்லாம் வச்சுருக்காங்க. இதில் DRLS ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பூட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டியூ இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு, பேக்கில் டைல் லைட்டு, டேர்ன் இண்டிகேட்டர் எல்லாமே ஃபுல்லாக வந்து எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. லோ பேட்டரி அலாரம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. சி டைப் மொபைல் நீங்கள் வச்சிங்கன்னா வண்டியிலே தாராளமாக சார்ஜ் போட்டு அதுக்கு USB சார்ஜ் போட்டு இதில் கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் சீட்டு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லென்த் ஆகலாம் கிடையாது. சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு வந்து பெட்டராக உட்காந்துட்டு போகிற தான் இருக்குது. அதே மாதிரி சீட்டுக்கு கீழே ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து லென்த்தாக இருக்குது, அகலமாக இருக்குது. அதில் திங்ஸ், லக்கேஜ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் டு எம்டி இண்டிகேட்டரும் இதில் அவைலபிளாக இருக்குது. பாஸ் ஸ்விட்சும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். அதாவது மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லோக்கல்லே ரஃப் ஒர்க்குக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் டிரைவு, அதாவது ஹைவேஸில் போகிறது, ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது செட் ஆகாது. லோ ஸ்பீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல்லே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக்கோட வருது, பேக்கில் வந்து டிஸ்கோட வருது. ஸோ ரெண்டுமே டிஸ்க்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ ரெண்டுமே மாறி தான் வரும். இல்லை எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வேணும், இல்லை ரெண்டுமே டிஸ்க் வேணும் அப்படின்னா இந்த யாக்குசாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடலாக இருக்குது. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ட்ரம், டிஸ்க் இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலும் சரி, பேக் வீலும் சரி, ரெண்டுமே அலாய் வீலே கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி 6 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷனில் இருக்குது. 6மே வந்து பெட்டராக தான் இருக்குது. பட் அதில் ஒரு 3-4 கலர் மட்டும் தான் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வீடியோவில் இப்போ ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா யாகோசா ரூபி அப்படிங்கிறது தான். இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 39,000 ஸ்டார்ட் பண்ணி 46,000 வரைக்கும் 2-3 வேரியன்ட்டில், அதாவது மல்டி வேரியன்ட் கிடைக்குது. ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். அதாவது மேக்ஸிமம் 25 km/h. அது மட்டும் தான் கொஞ்சம் ட்ராபேக்கு. ஸோ லோ ஸ்பீடு தான். மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 70-80 வரைக்கும் போகிற அளவுக்கு நல்லா இருக்குது. அதுவும் மைலேஜ் பெட்டராக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 1.5 லட்சம் கொடுத்து பைக் வாங்குறோம்னு வச்சுங்களேன், அந்த எலக்ட்ரிக்லாம் வாங்குவோம் 1 லட்சம் மேலே வாங்கும்ல, அந்த மாதிரி ஸ்கூட்டரில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் மட்டும் இருக்கிறத மற்றபடி அந்த ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு 40,000 ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி நான் ஒரு நல்ல பெட்ரோல் காசு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கும். ஸோ வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்கூட்டர் ஆன்லைனில் புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் புக் பண்ணி வாங்கலாம், இல்லை ஷோரூமில் வாங்கலாம். நியர்பை லொக்கேஷனில் அத்தோரைஸ் டீலர் இருப்பாங்களா, அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ ஒரு 40,000 பட்ஜெட்டில் நான் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு SGD.